பிக் பாஸ் நிகழ்ச்சியோடைய முதல் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தாமதமாக வெளிவந்தாலும் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். நிரோப் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிரோப் வந்து யஷிகாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவங்களுடைய மூலமாக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நிரோப் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது நிரோப் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னையும் யஷிகாவையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யஷிகாவுடைய தூண்டுதல் மூலமாக தான் நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதில் என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாம், நான் யஷிகா மூலமாக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வந்தேன். மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தப்பாக நினைக்கிறாங்க. இது வந்து தப்பே கிடையாது. எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் யாருடைய கான்டாக்டுமே கிடையாது. யஷிகா தான் எனக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணான். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறதுல என்ன தப்பு? நிறைய பெண்களோட வெற்றிக்கு ஒரு ஆண் வந்து துணையாக இருக்கும்போது எனக்கு என்னோட வெற்றிக்கு துணையாக வந்து யஷிகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹவுஸ்மேட் எல்லாருமே கை தட்டுறாங்க. இந்த ப்ரோமோ வந்து முடியுது. அதாவது நிரோப் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யஷிகாவுடைய சேர்த்து வச்சு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யஷிகாவுடைய காதலர் வந்து இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா நெகட்டிவ் கமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தகர்த்தெறியும் விதமாக இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய ஹேட்டர்ஸுக்கு ஒரு பதிலடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யஷிகா மூலமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாலும் இவருடைய முகம் வந்து இப்போ உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்டில் நிரோப் வந்து ஒரு தனித்து தான் நிற்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஒரு குரூப்பிசம் வந்து கிரியேட் பண்ணாலும் ஆரம்பத்தில் இவருடைய விளையாட்டு வந்து வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே இவரை வந்து போன பிக் பாஸில் பாலா எப்படி இருந்தாரோ அதே அளவுக்கு தான் இவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிரோப்போடைய இந்த துணிச்சலான பேச்சுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வரதான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.